ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா காரசாரமாக மிளகு சீரகம்லாம் போட்டு ஒரு நண்டு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இந்த நண்டு கிரேவி வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம செய்கிறதுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு வந்து மிளகும் சீரகம் மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நீங்கள் நல்லா தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நிறைய பூண்டு ஒரு ஒரு 3 பெரிய பூண்டு வந்து எடுத்து நல்லா உரித்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அது சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அது கூடவே வந்து நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியுமே நீங்கள் வந்து கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நிறைய போடுறப்ப தான் நல்லா வந்து அந்த நண்டு கூட வந்து ஒன்றாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து உப்பு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம் தக்காளி. வதக்கி முடித்த உடனே அது கூட வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கோங்க. நண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மிளகு சீரகத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு பாத்திரம் வந்து பத்தல, நண்டு வந்து அதிகமாக இருந்தனால நான் வந்து பாத்திரம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் அதையும் சேர்த்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும். இது மட்டுமே சேர்த்தாலே நீங்கள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்போ. வீட்டில் வந்து நண்டு எடுத்திங்கன்னா இந்தமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.